அப்போஸ்தலர்கள் நமது வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி ஏனென்று சொன்னால், அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் இல்லாவிட்டால் திருச்சபை இல்லை. அந்த 12 அப்போஸ்தலர்கள் இல்லாவிட்டால் திருச்சபை இல்லை. அந்த திருச்சபையில் வேர்கள் எல்லாம் சில நேரம் தெரியாது, சில நேரம் எல்லாம் தெரியாது. அன்லஸ் நம்ம ஒரு கண்ணாடி குழுவையில் அந்த மணி பிளான்ட்னு சொல்கிறோம்ல, அதை வச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு வெளியே வேர்கள் தெரியும். மற்ற மரங்களுக்கு வேர்கள் தெரியுமா? தெரியாது. ஆனால் வேர்கள் இல்லாத பட்சத்தில் இல்லாவிட்டாலும் அதுதான் மரத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு தத்துவியலாளர் சொன்னார், நமது விசுவாசமானது ஒரு மரத்தை போன்றது. எப்படின்னு சொன்னால், அந்த மரம் எவ்வாறு மேல் நோக்கி வளர்கின்றதோ, ஒரு மரம் எப்படி வளரும்? மேல் நோக்கி வளரும். எவ்வாறு மேல் நோக்கி வளர்கின்றதோ அதே அளவு வளர்ச்சி கீழ் நோக்கியும் இருக்கும். அதுதான் வேர். அது நமக்கு தெரியாது. அந்த கீழ் நோக்கி இருக்கும் வளர்ச்சி நமக்கு தெரியாது. அந்த கீழ் நோக்கி இருக்கும் வளர்ச்சி மிகவும் முக்கியமானது. அதுதான் விசுவாசத்தில் நம்மை ஆழமாக்குவதற்கு நமது முன்னோர்கள் இட்ட விதை, முன்னோர்கள் இட்ட உரம், முன்னோர்கள் இட்ட அந்த நீர்கள். அதனால தான் நமது விசுவாசம் இவ்வளவு தூரம் வளர்கின்றது. ஒரு காலத்தில் நாம் வேர்களாக மாறுவோம். நமக்கு மேலே விருட்சமாக மற்றவர்கள் வளர்வார்கள். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது வேர்கள் சரியான விதத்தில் வளர வேண்டும். அப்போஸ்தலர்களது பேர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஹெச்டி எல்லாம் இல்லை. இருக்கா? நோ பிஹெச்டி. நிறைய படித்தவர்கள் எல்லாம் இல்லை. ஒன்று போட்டிருக்கு, தீவிரவாதியாகிய சீமோன். அது ராயப்பர் அல்ல, இன்னொரு சீமோன். தீவிரவாதியாகிய சீமோன், வரி தண்டுபவராகிய மத்தேயு, காட்டி கொடுத்த யூதாஸ், 3 முறை மறுதளித்த சீமோன், எல்லாவற்றையும் விட்டு ஓடிப்போன அனைத்து அப்போஸ்தலர்கள். ஆனால் இந்த பேர் லிஸ்ட்டை கூட இறைவன் நமது விசுவாசம் இவ்வளவு விருட்சமாக வளர்வதற்குரிய வேறாக மாற்றியிருக்கின்றார். அதற்கு காரணம் அவர்களோடு உடன் இருந்த கிறிஸ்து, அவர்களோடு வாழ்ந்த கிறிஸ்து, அவர்களோடு தனது வாழ்வை பரிமாறிக்கொண்ட அந்த கிறிஸ்து. அதை அவர்கள் கண்டார்கள், உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள், விசுவசித்தார்கள். அந்த கிறிஸ்துவை அவர்கள் நம்பினார்கள். அந்த கிறிஸ்துவை அவர்கள் முழுமையாக விசுவசித்தார்கள். அதனால் அவர்களால் அந்த வேறாக இருக்க முடிந்தது. கிறிஸ்து அவர்களாகிய நாங்கள் அந்த கிறிஸ்துவை கண்டு உணர வேண்டும். ஆனால் சில நேரத்தில் அந்த உணர்வு நம்மிடம் இருக்கின்றதா தெரியும், உணர்வு இருக்கின்றதா தெரியவில்லை. சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இது பழமொழி. சில நேரத்தில் அதன் அர்த்தம் தமிழ் ஆசிரியர்களை கேட்டால் தான் நமக்கு புரியும். சில பழமொழிகள் நமக்கு இப்போ தெரிஞ்சு அது கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியரை கேட்டு அதன் உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ மேலோட்டமாக பார்க்கலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னால் என்னது? கழுதைக்கு சில நல்ல விடயங்கள் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் என்று சொல்லி நான் மாறுதட்டி கொள்வேன், மனிதர்கள் மாறுதட்டி கொள்வார்கள். ஆனால் புனித அந்தோனியாரின் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அவர் கண்டார். புனித அந்தோனியார் இயேசுவின் மேல் மிகவும் ஆழ்ந்த பக்தி கொண்டவர், விசுவாசம் கொண்டவர். இயேசுவை பற்றி அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இயேசுவை போதிக்கும் பொழுது, ஒரு விவசாயி, அப்பட்டமா சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு கழுதை மேய்ப்பவர், அவர் அந்தோனியாருக்கு சொல்கின்றார், உங்கள் விசுவாசம் அவ்வளவு ஆழமானது அல்ல. நீங்கள் சொல்கிறீங்க அந்த வெள்ளை அப்பத்தில் இயேசு இருக்கின்றார் என்று சொல்லி, அதை எனது கழுதை கூட விசுவசிக்காது என்று அந்த விவசாயி சொல்கின்றார். புனித அந்தோனியார் சொல்கின்றார் அந்த விவசாயியிடம், சரி நம்ம பார்க்கலாம், உங்கள் கழுதை கூட விசுவசிக்காதுன்னு சொல்கிறீங்களே, அந்த கழுதை விசுவசிக்கும் அளவிற்கு
இயேசுவின் ஆற்றல் இருக்கின்றது என்பதை நான் காட்டுகின்றேன். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு சேலஞ்ச். அந்தோனியார் சொல்கின்றார், உமது கழுதையை நீங்கள் ஒரு 10 நாட்களுக்கு பட்டினி போட்டு என்னிடம் கொண்டு வாருங்கள். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த கழுதைக்கு இயேசுவின் அருமை தெரிகின்றதா. நான் எல்லாம் இந்த சேலஞ்சுக்கு போயிருக்க மாட்டேன், உண்மையில் போயிருக்க மாட்டேன். கழுதையை நம்ப முடியும், மக்களே நம்ப முடியாத பட்சத்தில் எப்படி கழுதையை நம்புறது? போயிருக்க மாட்டேன். அந்தோனியார் சொல்கின்றார் 10 நாட்கள். 10 நாட்களுக்கு பிறகு அந்த கழுதையை பட்டினி போட்டு அந்தோனியாரிடம் கொண்டு வருகின்றார்கள். அந்தோனியார் இயேசுவின் திருச்சரீரத்தை, நற்கருணையை வேளையில் வைத்து எடுத்துக்கொண்டு செல்கின்றார். 10 நாள் பட்டினி போட்ட கழுதைக்கு ஒரு பக்கத்தில் புல் வைக்கோல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அருமையான சாப்பாடு வைத்திருக்கின்றார்கள். இங்கால் அந்தோனியார் நற்கருணை பேழையை எடுத்து செல்கின்றார். நற்கருணை பேழை அந்தோனியார் எடுத்து செல்லும் பொழுது அந்த 10 நாள் பட்டினி போட்ட கழுதை அந்த உணவு பக்கம் போகாமல் அந்தோனியார் வைத்திருக்கும் தேவ நற்கருணைக்கு முன்னுக்கு வந்து சாஷ்டாங்கமாக முழந்தால் படியிட்டதாக ஒரு கதை. தேவ நற்கருணை பேழையை பார்த்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக, தானாக, யாரும் சொல்லாமல் ஒரு கழுதை சாஷ்டாங்கமாக முழங்கால் படியிட்டு அந்த நற்கருணை நாதரை வணங்குவதாக அந்தோனியார் காலத்தில். நம்ம என்ன சொல்கிறோம் தமிழில் பழமொழி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நான் கதை தான் சொல்கிறேன், நான் வேற ஒன்று இம்ப்ளாய் பண்ணலை. அதனால் இதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலலாம் எடுக்காதீங்க. கழுதை அந்த நற்கருணை நாதரை பார்த்தவுடன் என்ன கதை சொல்லுது? சாஷ்டாங்கமாக விழுந்து முழங்கால் படியிடுகின்றது. இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, இதை நல்லா கேட்கணும் நீங்கள், இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய கதை. நான் ஒரு கோயிலுக்கு சத்பிரசாத ஆண்டவரின் திருவிழாவுக்காக சென்றிருந்தேன். திருவிழாவுக்காக சென்றிருந்த பொழுது அந்த கோயிலில் அனைவரும் ஆரம்ப பாடல் பாடி நற்கருணை ஆண்டவரை நான் கொண்டு வந்து பீடத்தில் வைத்தேன். பீடத்தில் வைத்து காத்திருக்கின்றேன், மக்கள் அனைவரும் முழங்கால் படியிடுவார்கள் என்று. எல்லாரும் நிற்ற நிலையில் நிற்கிறாங்க. இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, ஓகேயா, 20 ஆண்டுகளுக்கு முன்பு நற்கருணை ஆண்டவரை பீடத்தில் வச்சா எல்லாரும் நிற்கிறாங்க. இப்போ நான் கேட்டேன் ஒரு ஓட்ட சர்வீஸ்ட, நற்கருணை ஆண்டவரை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் படியிடணும் தெரியாதா? யாரும் சொல்லலை ஃபாதர், இதெல்லாம் சொல்லணுமா? அப்போ தான் முதல் முறையாக அந்த கழுதையின் கதையை நான் அந்த திருக்கோவிலில் சொன்னேன். அடுத்த ஆண்டு என்னை திருப்பி கூப்பிட்டாங்க, நற்கருணை திருவிழாவுக்கு கூப்பிட்டாங்க. நான் உள்ளே வர முதலே, நற்கருணை ஆண்டவர் வர முதலே எல்லோரும் சாஷ்டாங்கமாக முழங்கால் படியிட்டார்கள். இதெல்லாம் சொல்லி தெரிகிற விஷயம் அல்ல, தானா நடக்கிற விஷயம். எங்கே தப்பு இருக்கு? நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை நான் சொல்லி ஆகணும், கோவிக்கக்கூடாது. எங்கே தப்பு இருக்கு? குருவானவர்களிடம் தப்பு இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் குருவானவர்கள் உங்களுக்கு அதை சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. நற்கருணை ஆண்டவரை பார்க்கும் பொழுது, கோயிலுக்கு உள்ளே வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட வேண்டும். கேட்டு பாருங்க, நம்ம எத்தனை பேர், நான் உட்பட, இன்று கோயிலுக்குள் உள்ளே வரும் பொழுது நற்கருணை ஆண்டவர் இங்கே இருக்கின்றார் என்று தெரிந்தும் எத்தனை பேர் அங்கே இருக்கிற ஆசிரியர் தொட்டிலில் ஆசி நீரை எடுத்து பிதாசுதன் போட்டு முழங்கால் படியிட்டு வந்தோம்? எத்தனை பேர்? நான் உட்பட. நான் கூட செய்யலைன்னு சொன்னால் ஐ எம் பிஸி, நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கா, அந்த சரியட்டோலுக்கு கொண்டு வரணும், ஆல்டர் வச்சிருக்கிறாங்களா பார்க்கணும், பாடகருக்குலாம் வந்துட்டான்னு பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் எனது அவதானம் கோயிலுக்குள் வரும் பொழுது ஒரு குருவாக அந்தோனியார் சொன்னது போல கழுதைக்கு கூடிய கற்பூரை வாசனை தெரிந்திருக்கும் பொழுது குருவானவராக எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் செய்கிறதில்லை. பல விடயங்களால் நாங்கள் கவனச்சிதறலில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நான் எனது குழந்தைகளுக்கு, எனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆனால் அதை செய்கிறதில்லை. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் அதை எப்படி செய்கிறோன்னு சொன்னால் ஒரு ரிச்சுவலாக செய்கின்றோம். பசங்க இருக்கிறாங்கல்ல, நல்ல பசங்க இல்லையா, நல்ல பசங்க,
நல்ல பசங்க. நீங்கள் அவங்கள கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருப்பலி எல்லாம் முடிந்த பிறகு சத்பிரசாத ஆண்டவரை நான் எடுத்துக்கொண்டு அங்கே கூட்டில் போய் வைக்க போகும் பொழுது என்ன செய்வாங்க பசங்க எல்லாம்? முழங்கால் படியிடுவாங்க. எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக முழங்கால் படியிடுவார்கள். நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? நல்ல பசங்க செய்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்டார் என்னட்ட, ஃபாதர் அந்த பசங்க எல்லாம் அப்படி செய்கிறாங்களே, ஏன் மக்கள் செய்கிறாங்க இல்லை? நீங்கள் ஃபாதர் அந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும், மக்கள் செய்யணும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ரொம்ப நல்லவர்கிட்ட இடம் கேட்டேன், அவங்க செய்யும் பொழுது நீங்களும் செய்யலாம்ல? எப்படி ஃபாதர், நான் தனியாக மட்டும் செஞ்சால் மக்கள் நினைப்பார்கள் இவங்க ஏதோ பெரிய உத்தமையாக காட்டுக்கிறாங்க, உத்தமையோ உத்தமரோ என்று காட்டிக்கொள்கிறாங்க, அதனால் நான் செய்கிறதில்ல. மக்களை பார்த்து நாங்கள் வெட்கப்படுகின்றோம், இறைவனை பார்த்து சாட்சாங்கமாக நாங்கள் முழங்கால் படியிட கொஞ்சம் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் இதே பசங்க கேட்டு பாருங்கள், பூச முடிய கோயிலுக்குள்ளே வரும் பொழுது சத்பிரசாத ஆண்டவரை பார்த்து முழங்கால் படியிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தார்களா? வந்திருக்க மாட்டாங்க. ஃபாதரே செய்யலை, அவங்க செய்வாங்களா? அதனால் நான் அவங்கள குத்தம் சொல்கிறதில்ல. ஆனால் சில விடயங்கள் நாங்கள் ஆரம்பிக்கலாம், இன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்று தான் எனது பிறந்த நாள்னு நினச்சிட்டு ஆரம்பிங்க. பிறந்த நாளிலிருந்து நாங்கள் நல்ல விடயங்களை செய்யலாம். இன்று இயேசு எனக்கு புதிய இதயத்தை கொடுத்திருக்கின்றார் என்று இன்றிலிருந்து சத்பிரசாத நாதருக்கு நாங்கள் ஒரு பக்தியை ஏற்படுத்தலாம். எங்கெங்கு ஆலயங்கள் இருக்கின்றதோ, நானும் பீட்டர்னு சொல்லி ஒரு பிரதர் இருக்கிறாரு, ரொம்ப நல்லவர். ரொம்ப காலமாக நம்ம நண்பர்கள். பகல் உணவு கொண்டாதான் போவோம், ராத்திரி உணவு கொண்டாதான் போவோம், திருப்பி கொண்டாதான் வருவோம். ஆனால் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கின்றது, அது இன்னும் என்னை பிடிக்கவில்லை. அது ரொம்ப எனக்கு சங்கடமாக இருக்கும். நம்ம லிஃப்டில் இருந்து இப்படி க்ராஸ் பண்ணி போயிட்டுருப்போம், வெளியே பேசால அப்படி க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கும் பொழுது திடீரென்று பார்த்தா பீட்டரை காணும். நடுவில், கோயிலுக்கு நடுவில் வந்தோடனே பீட்டரை காணும். நான் போயிடுவேன் முன்னுக்கு, என்னடா எவ்வளோ நேரம் வந்தால காணுன்னு திரும்பி பார்த்தா முழங்கால் படியிட்டு சத்பிரசாத ஆண்டவரை பார்த்து வணங்கிவிட்டுத்தான் மற்ற வேலையை பார்க்க போவார். வரும் பொழுதும் முழங்கால் படியிட்டு சத்பிரசாத ஆண்டவரை வணங்கிவிட்டு அவர் செல்வார். கோயிலுக்கு வெளியே சில நல்ல விடயங்களை நாங்கள் நமது சிறுவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, ஏன் அவங்களுக்கு, நமக்கே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். சாதாரணமாக மற்ற மக்களோடு ஒப்பிடும் பொழுது இந்திய மக்களுக்கு, ஸ்ரீலங்கன் மக்களுக்கு பக்தி கொஞ்சம் கூட இல்லையா? அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கூட இருக்கு. சப்பரத்தை சோடிச்சு கொடுக்கணும்னு சொன்னோன்னு முன் வருபவர்கள் நீங்கள் தான். இருக்கு. அது ஆன்மீகமாக மாற வேண்டும். அது இறைவனில் உள்ள விசுவாசம் இன்னும் கூட நமக்கு வர வேண்டும். சத்பிரசாத நாதரிடம் அந்த விசுவாசம் இன்னும் நமக்கு கூட வேண்டும். கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்களிடமிருந்து, கிறிஸ்தவ அப்போஸ்தலர்களிடமிருந்து நமக்கு கிடைப்பது அதுதான், அந்த விசுவாசம். இயேசுவில் நாம் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வர வேண்டும். வராத பட்சத்தில் நாங்கள் பெற்றோராக, ஞான பெற்றோராக, குருக்களாக இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நாம் கிறிஸ்துவை கண்டுகொண்டால், கிறிஸ்தவ விசுவாசம் என்னுள் இருந்தால் எனது வாழ்வு நிச்சயமாக மாறும். எனது வாழ்வு நிச்சயமாக மாறும். புனித அந்தோனியாரின் சப்பரத்தை தூக்குவதற்கு ஆட்களை தேடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பெண்மணி சொன்னாங்க, ஃபாதர் பெண்கள் தூக்கலாமா? நான் சொன்னேன், இந்த வாட்டி வேணாம், என்ன சொன்னால் உயரமெல்லாம் பார்க்கணும், அடுத்த வாட்டி செய்யலாம். அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு புனித அந்தோனியாரின் சுற்றுப்பிரகாரம் போகும் பொழுது அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட அக்காவுக்கு இந்த சப்பரத்தை தூக்குவதற்கு ஆசையாக இருக்கின்றது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சுகவீனம் இல்லாமல் இருந்தது, கேன்சர் வந்திருந்தது, சுகவீனம் இல்லாமல் இருந்தது. தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த காலத்தில், அந்த தருணத்தில் பெண்கள் தூக்கியதாக எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி நம்ம ஓகே சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து நான் சொன்னேன், ஓகே செய்யலாம். 2 பெண்கள் தூக்கினாங்க போல இருக்கு, நான் நினைக்கிற மாதிரி இருக்கேன்.
அதில் ஒன்று அவங்களோட அக்கா, அவங்க 2 பேரும் தூக்கினாங்க. கொஞ்சம் தூரம் தான் தூக்கினாங்க. இந்த வாட்டி அவங்க கேட்கும் பொழுது சொன்னாங்க, போன வாட்டி அக்கா தூக்கின பிறகு அவங்களுக்கு நல்ல சுகம் இருக்கின்றது, தேக சுகம் இருக்கின்றது. இப்பொழுது அந்த நோயை பற்றிய அச்சமோ அல்லது தாக்கமோ அவங்களுக்கு இல்லை. அவங்க விசுவாசத்தோடு கேட்டு அதை தூக்கி சென்ற அந்த நாளிலிருந்து, அந்த தருணத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்வில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. வாழ்வு சந்தோஷமாக இருக்கின்றது. இறைவனது வல்லமை அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அதற்கு காரணம் நான் அல்ல. அப்பட்டமாக நான் சொல்லணும், அது நான் அல்ல. அவர்கள் செய்யும் அந்த வேலையில் கொண்ட விசுவாசம். நாம் விசுவாசத்தோடு இறைவனை மகிமைப்படுத்தினால், நாம் விசுவாசத்தோடு இறைவனுக்கு செய்யும் செயல்களை செய்தால் இறைவனது வல்லமை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது வேற எங்கேயோ 200 ஆண்டுகளுக்கு முன்போ நடந்த ஒரு விடயம் அல்ல. நமது கோயிலில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு இதே சப்பரத்தை தூக்கிய ஒரு பெண்மணிக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சி. அதற்கு காரணம் அவர் இறைவன் மேல் வைத்திருந்த அபரிவிதமான விசுவாசம், புனித அந்தோனியார் மீது வைத்திருந்த நம்பிக்கை, மரியாளின் மீதுள்ள அன்பு. இவ்வளவு தூரம் இறைவன் நமக்கு செய்யும் பொழுது அந்த இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். புனிதர்களை விட இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுத்தால் நிச்சயமாக நமது வாழ்வு மிகவும் உன்னதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக மாறும். பெற்றோரிடம், ஞான பெற்றோரிடம், வளர்ந்தவர்களிடம், நம்ம பசங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்க, பெற்றோரை மதிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, இந்த ஆண்டிஸ் அங்கிள்ஸை ரொம்ப மதிக்கிறாங்க. அங்கிள் ஆண்டி என்று சொல்லிட்டு ரொம்ப மதித்து நடக்கிறாங்க. ஆண்டிஸ் அங்கிள்ஸ், உங்கள் அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தமிழ் மக்கள், மற்றவங்களை விட்டுரும், மற்றவங்களை என்னால் மாற்ற முடியாது, அது உண்மை. தமிழ் மக்கள், இனிமேல் நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் வரும் விதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். சத்பிரசாத நாதரை பார்த்து அங்கே வெளியே ஆசினீர் வைத்திருக்கின்றது, அதை தொட்டு அழகாக பிதாசதன் போடணும். பிதாசதன் போட்டு முழங்கால் படியிட்டு சத்பிரசாதனை நாதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் வர வேண்டும். கோயிலுக்குள்ளே வந்து ஒரு நிமிடமாவது முழங்கால் படியிட்டு சத்பிரசாத நாதரை பார்த்து செபியுங்கள். ஃபோனெல்லாம் வச்சுடுங்க ஒரு சைடில், செபியுங்கள். திருப்பலி முடிந்த பிறகு, கடைசி பாடலெல்லாம் முடிஞ்ச பிறகு, எப்படி கடைசி பாடலெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னால், நம்ம நிறைய மக்கள் கடைசி பாடல் அரைவாசி போகும்பொழுதே வெளியே போயிடுவாங்க. பாவம், அவங்க கஷ்டப்பட்டு முடிய மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. கடைசி பாடல் முடிய மட்டும் நாங்கள் கோயிலில் இருக்கணும். முடிஞ்சோடனே கோயிலுக்குள்ளே இருந்து இன்னொரு வினாடி முழங்கால் படியிட்டு சத்பிரசாதநாதரை பார்த்து ஒரு நன்றி செபம் சொல்லுங்கள். திருவிருந்து முடிந்த பிறகு ஒரு நேரம் வந்தால் முழங்கால் படியிட்டு சத்பிரசாதநாதருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். சத்பிரசாதநாதரில் தான் நமது வாழ்வு தங்கி இருக்கின்றது, ஊன்றி இருக்கின்றது. அவரிடம் நாங்கள் மிகவும் பக்தியாக இருக்க வேண்டும். அந்த பக்தி நம்மை நிச்சயமாக மாற்றும். அந்த பக்தி நம்மை நிச்சயமாக மாற்றும். கோபப்படுகின்றேனா, சத்பிரசாதநாதரிடம் சொல்வோம். சஞ்சலப்படுகின்றேனா, சத்பிரசாதநாதரிடம் சொல்லுவோம். பொறாமைப்படுகின்றேனா, அவரிடம் சொல்லுவோம். எரிச்சல் படுகின்றேனா, அவரிடம் சொல்லுவோம். மன்னிக்கும் மனப்பான்மை குறைவாக இருக்கின்றதா, அவரிடம் சொல்லுவோம். எனது வாழ்வை அவர் நிச்சயமாக மாற்றுவார். சத்பிரசாதநாதரை பெற்றுக்கொள்ளும் பொழுது பக்தியோடு பெற்றுக்கொள்ளுங்கள், பக்தியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்கிற ஆமென் கேட்கணும். அட்லீஸ்ட் ஃபாதருக்காவது கேட்கணும். மற்ற கம்யூனியன் மினிஸ்டர்ஸை பற்றி எனக்கு தெரியாது, அவங்கள பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. நான் சாதாரணமாக சத்பிரசாதம் கொடுக்கும் பொழுது, தேவ நற்கருணை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கேட்கும்படி இது கிறிஸ்துவின் சரீரம். நம்ம இன்னும் புதுசாக அந்த திரு உடலெல்லாம் நமக்கு இன்னும் புரியாது. நான் இன்னும் பழைய இதில் தான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்கு கேட்கும்படி நான் சொல்கின்றேன். அவரை பாருங்கள், பார்த்து தேங்க்யூ எல்லாம் சொல்லக்கூடாது, ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கணும். அதை நாங்கள் விசுவாசத்துடன் சொல்ல வேண்டும்.
புனித அந்தோனியார் சப்பிரசாத ஆண்டவரிடம் எவ்வளவு பக்தியாக இருந்தாரோ, அவர் எவ்வளவு அவரை புனிதராக மாற்றினாரோ, அதே பக்தியை நாங்கள் வைத்திருந்தால் நிச்சயமாக இறைவன் என்னையும் உங்களையும் ஒரு புனிதராக மாற்றுவார். சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் செய்ய முற்படுவோம். விசேஷ விதமாக இன்று தொடக்கம் உங்களது குழந்தைகள் கோயிலுக்கு வரும் பொழுது, கோயிலிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அந்த பக்தியை கடைப்பிடிக்கும் பிள்ளைகளாக மாற்றுங்கள். மற்ற விடயங்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இறைவன் மேல் உள்ள விசுவாசத்தை நாங்கள் வளர்ப்போம், அந்த விசுவாசத்தில் ஊன்றுவோம். ஒரு நாள் நீங்களும் நானும் இந்த அப்போஸ்தலர்களின் பெயர் எவ்வாறு இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நிலையை அடையும் ஒரு வரத்தை நாங்கள் இயேசுவிடம் வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.